ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நீதிமன்றத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சூப்பரான வேலைவாய்ப்பு, அலுவலக உதவியாளர், ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போன்ற சூப்பரான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வேலைவாய்ப்புகளுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8th 10th 12th எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 17 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 2300 காலியிடங்கள், அதாவது 2329 காலியிடங்கள் மொத்தமாக இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த காலியிடங்களும் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான், வெளி மாநிலத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வேக்கன்சிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரி அப்படின்னா மினிமம் 16,600லேருந்து மேக்ஸிமம் 71,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/5/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் உங்களால் அனுப்ப முடியாது. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட வாரியாகவே வேலைவாய்ப்பு தனித்தனியாக அறிவிச்சிட்டாங்க. அது எப்படி பார்க்குறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் அரியலூர், இப்போ எல்லா மாவட்டமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் எந்த மாவட்டமோ, எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இப்போ எவ்வளோ வேக்கன்சி எந்த இதில் அப்படிங்கிறது தனித்தனியாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு 9 வேக்கன்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ்ட் அட்டெண்டர். இது 7 வேக்கன்சி ரீடர், ஜூனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். 88 காலியிடங்கள் எதுக்குன்னா கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. தமிழில் பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது கோயம்புத்தூர், இதே பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படின்னு கொடுத்தோன்னா அங்கே என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு தனித்தனியாக அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ ஓவரால் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட் லிங்க் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த லிங்க் தான் கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓவராலாக என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 17 விதமான பதவிகள். கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் இது வருது. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் பேஸுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2329 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான். நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா உங்களுக்கு 27 மே தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமினர் 60 காலியிடங்கள், ரீடர் 11 காலியிடங்கள், சீனியர் பைலஃப் 100 காலியிடங்கள், ஜூனியர் பைலஃப் 242 காலியிடங்கள், ப்ராசஸ் ரைட்டர் 1 காலியிடம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53 காலியிடம், டிரைவர் 27 காலியிடம், காப்பியஸ்ட் அட்டெண்டர் 16 காலியிடம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 638 காலியிடங்கள், கிளீனினஸ் ஒர்க்கர் 202 காலியிடங்கள், கார்டனர் 12 காலியிடங்கள், வாட்ச்மேன் ஆர் நைட் வாட்ச்மேன் 459 காலியிடங்கள், மசாலாச்சி இதிலேயே 2 கேட்டகரி வாட்ச்மேனில் கொடுத்துருக்காங்க. 85 மற்றும் 18 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்வீப்பர் 1 காலியிடம், வாட்டர்மேன் ஆர் வாட்டர் உமன் 2 காலியிடம், மசாலாச்சி இதுக்கு 402 காலியிடங்கள். மொத்தம் 2329 காலியிடங்கள் 38 மாவட்ட வாரியாக தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்த மாவட்டத்தில் அறிவித்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் இதில் இருக்குது, சரிங்களா. சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலஃப், ஜூனியர் பெயிலஃப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரைட்டர். இது எல்லாத்துக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th எனி டிகிரி படிச்சிருக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 6 months வெறும் 6 மாதம் உங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும், மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காப்பியஸ் அட்டெண்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளீன்னஸ் ஒர்க்கர், கார்டனர், நைட் வாட்ச்மேன், அதில் பார்த்தீங்கன்னா மசாலாச்சி, ஸ்வீப்பர் மசாலாச்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமன் மற்றும் மசாலாச்சி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி, யூஆர், அது அன்ரிசர்வ்டு இது எல்லாம் பற்றியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 32 வயதினர் அப்ளை பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 18 முதல் 34 வயதினர் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அதே மாதிரி ஆதரவற்ற விதவிகள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலஃப் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் மாத சம்பளம். நீங்கள் ஜூனியர் பெயிலஃப் இதுக்கு 19,000லேருந்து 69,900 சம்பளம். ப்ராசஸ் ரைட்டர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 16,600லேருந்து 60,800 சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிரைவர் 19,500லேருந்து 71,100. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்குமே, அதாவது பார்த்தீங்கன்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாச்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமன் இது எல்லாத்துக்குமே 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஒன்று ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், இல்லை ஓஎம்ஆர் மெத்தடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் மெத்தடாக இருக்கும். 2வது ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்ப நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான ஸ்டார்டிங் டேட். லாஸ்ட் டேட் அப்படின்னா 27 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சு தெரியுங்களா, அந்த லிங்க் இதில் தான் இருக்குது. அப்ளை ஆன்லைன் லிங்க், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேலே லாகின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லாகின் பேஜுக்கான விஷயம் வந்துடும், யூசர் நேம், பாஸ்வேர்டு. சரி, இன்னும் நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அதே லாகினை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரி ரீடைப் பாஸ்வேர்டு, கேப்சா இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். இதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆயிரும். இதில் க்ரியேட் ஆன யூசர் நேம் பாஸ்வேர்டை அந்த லாகினில் போய் லாகின் ஃபார் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகிறக்கு முன்னாடி எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. அவ்வளோதான் இதுக்கான முழு தகவலும். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.